ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Daffodil's கார்னர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் சாக்கோ லாலிபாப். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஒரு கப் ஓட்ஸ் சேர்த்து 2-4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓட்ஸோட ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் மாவை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் ஜாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதையும் ஓட்ஸ் மாவில் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லாதவங்க 4 ஸ்பூன் சர்க்கரையை அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். பால் பிடிக்காதவங்க ஆல்மண்ட் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். இப்போ பால்ஸை குச்சியில் சொருகிக்கலாம். பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்குள்ளே சாக்லேட் டிப் ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட் டிப்புக்கு நம்ம டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் நிரப்பி தண்ணி கொதிச்ச உடனே இன்னொரு பாத்திரத்தை மேலே வச்சிடலாம். ஒரு கப் சாக்லேட், 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் எந்த சாக்லேட் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சாக்லேட் டிப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து லாலிபாப்ஸ் எடுத்து சாக்லேட் டிப்பால் கோட் பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே ஓட்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம்.
2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஓட்ஸ் சாக்கோ லாலிபாப் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.